கடலூரில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்கள். நந்தா, தை மாதம் பொங்கல் பண்டிகையை தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அதேபோல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச பொங்கல் தொகுப்பு என்பது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த வரிசையில் இந்த வருடம் பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ முழு கரும்பு, 3000 ரூபாய் ரொக்கம் என தமிழ்நாடு அரசு சார்பில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் படிப்படியாக அனைத்து 2,22,91,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க வழங்கப்படும் என்று நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று கடலூர் மாவட்டத்தில் சுமார் 7,50,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் விநியோகம் என்பது தற்போது துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சி கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் இருக்கும் மஞ்சைக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ள ரேஷன் கடைகள் வீடு வீடாக சென்று ஊழியர்கள் அந்த டோக்கன் விநியோகத்தை தற்போது துவங்கியிருக்கிறார்கள். தினமும் காலையில் 100 பேருக்கும் பிற்பகலில் 100 பேருக்கும் இந்த டோக்கன் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த டோக்கன் விநியோகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து அந்த டோக்கனில் எந்தெந்த தேதிகளில் விநியோகம் செய்யப்படும் என்ற ஒரு தேதியும் குறிப்பிடுகிறார்கள். 8ஆம் தேதியிலிருந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படும், 3000 ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படும் என்று தற்போது அந்த டோக்கனில் குறிப்பிட்டு அதை வீடு வீடாக சென்று வழங்கி வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 7,50,000 நபர்களுக்கு இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் விநியோகத்தை தற்போது துவங்கியிருக்கிறார்கள். நன்றி பிரேம், விவரங்களுக்கு.